என் பேர் தமிழ்செல்வா. நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நான் வந்து ரிட்டையர்டு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இன் பாண்டிச்சேரி பிடபிள்யூல. நான் வந்து போன ஜனவரிலேருந்து எனக்கு காசிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டிலே இருந்துகிட்டே இருந்தேன். அப்போ நான் யூடியூப்பில் யார் நல்லா காசி போகிறதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னும்போது இம்மீடியட்டாக கடவுள் வந்து எனக்கு மாகாங்கா டூரிசம் வந்து தோணுச்சு. நிறையா பேர் தான் பார்த்தேன். நான் வந்து காசிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் வந்துடுது. அதனால் யூடியூப்பில் நிறையா பார்த்ததில் எனக்கு மாகாங்கா டூரிசம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க 9 டேஸ் ஃபுல் கவர் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் அவங்கள மார்ச் மாதமே கான்டாக்ட் பண்ணேன். அப்போவே அவங்க வந்து நான் மார்ச் போகிறேம்மா வாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ப்ரிஃபரபுளாக அவங்கள நான் சூஸ் பண்ண காரணம் என்னென்னா, அவங்க லேடீஸு வயசானவங்கெல்லாம் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்கள்லாம் எப்படி கொண்டு போகிறாங்களோ அதே மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வியூஸ் சொன்னாங்க. நான் எல்லாமே பார்த்துட்டு எனக்கு பிடிச்சி முக்கியமாக அந்த மாகங்கா டூரிசம் அப்படிங்கிற பேர் என் மனசில் அப்படியே ரொம்ப நல்லா தோணிடுச்சு. அதனால் காசிக்கு போனால் மாகங்கா டூரிசம் கூட்டமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். என் பிள்ளைங்க சொன்னாங்க, நான் ஆக்ஷன் போகிறேம்மா எல்லாம் இருக்கேன், வேணாம் நான் போயிட்டு வரேன், அப்புறம் நம்ம ஃபேமிலியோடு போகலாம், அவங்க கூட போகணுன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டேன். ஆனால் என் பிள்ளைங்களாம் நம்ம நீ தனியாக போகிறோமா அப்படின்னு. அப்புறம் என் பசங்க எங்கள் வீட்டுக்காரர்கள்லாம் அவங்களுடைய யூடியூப்பில் இருந்த எல்லாம் அவங்க மார்ச் மாதம் ஒரு தடவை போனாங்க, ஜூனில் ஒரு தடவை போனாங்க. அப்போயே கூப்பிட்டாங்க. அப்போ என் கையில் ஒரு சின்ன ஃப்ராக்சர் வந்தனால போக முடியல. நீங்கள் வாங்கம்மா பார்த்து நான் இட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஆகஸ்ட்டில் அவங்க போடுறப்போ நான் ஓகே சொல்லிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டு மினிட்லேயே எனக்கு உடம்பு முடியாமல் போனதால கேன்சல் பண்ணிடலாமான்னு தோணுச்சு. வேண்டாம்மா கேன்சல் பண்ணாதீங்க, நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என் பொண்ணு சொல்கிற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. அதனால் நான் வந்து கிளம்புனேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஒன்றும் ஃபுட்டு, ஹோம் ஃபுட்டு, அக்கமடேஷன்ஸு, ஒரு இடத்துக்கும் அதனுடைய ஹிஸ்ட்ரியெலாம் அவங்க நல்லா கைடே தேவையில்லை. நம்ம கரெக்டாக ஒரு இடத்த பற்றி ஹிஸ்ட்ரிலாம் நல்லா சொல்லியிருந்தாங்க. பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். அடுத்தபடியாக அவங்க எந்த டூர் போனாலும் நான் வந்து அவங்க கூட போகலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். ஒரு 8 டேஸ் போனதே தெரியல. எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் தான் இப்போ தான் நான் வந்து பாண்டிச்சேரி விட்டு வெளியில் போகணும்னு நான் கிளம்பினேன். ஆனால் பயந்து தான் வந்தேன். ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ காசி போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அதாவது மற்றவங்க யாராவது ஃபேமிலிலாம் இல்லை, நம்ம வந்து நல்ல இதில் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் கரெக்டாக 100% ஷுவர் கொடுப்பேன். மாகங்கா டூரிசம் ரஞ்சிதா ரொம்ப நல்லா பண்ணுறாப்புல. அதில் நீங்கள் போங்க, நல்ல ஃபுல்ஃபில்லாக நல்லா இருக்கும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயணாய. என் பேர் அமீர் தான். நான் உசிலம்பட்டில் இருக்கேன். எனக்கு ஆடு வந்தது என்னோட டிவியில். என் மருமகளும் என் பையனும் பார்த்துட்டு போயிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. ரிலேட்டிவ்ஸ் வரை ஏற்கனவே போயிருக்காங்க மாகங்கா கூட. அதனால் நீங்கள் போங்க, தைரியமாக போங்கன்னாங்க. நேரடியாக போய் நான் மாகங்கா ரஞ்சிதாவை நேரடியாக சந்தித்து பேசினேன். ரொம்ப அருமையாக இருந்தது. கட்டாயம் போய் ஆகணும் அப்படின்றவும் ஏற்பாடு பண்ணி இது பண்ணிட்டோம். அப்புறம் இங்கே வந்தாலும் ஏற்கனவே காசிக்கு 2 தடவை வந்திருக்கேன். வந்ததுனால இந்த தேர்டு வர்றது ரொம்ப ரொம்ப அருமை. ரூம்ஸ் அருமை, சாப்பாடு அருமை, எல்லாமே பெஸ்ட்டு, ரொம்ப பெஸ்ட்டு. யார் பார்த்தாலும் வாங்க. நாங்களே உங்களுக்கு சொல்கிறோம், நீங்களும் கங்காவோட சேர்ந்து வாங்க. 2 தடவை வந்திருக்கீங்கல்ல, அந்த தடவை வந்ததை விட இந்த தடவை நிறைய இடங்கள் பார்த்தீங்களா? பார்த்தோம், நிறைய இடம் பார்த்தோம். ரொம்ப நல்லாவும் இருக்குது. அப்போ வந்து நான் வந்தது ட்ரெயினில் தான் வந்தேன். இந்த மாதிரி பிளேனில் கூட்டமாக வந்தோம். ஆமாம். இப்போ வந்து அப்போ 200 பேர் நாங்கள் வந்ததில். லல்லு பிரசாத் கூட்டு போகிறது வந்ததில்லை, அந்த ட்ரெயினில் வந்தோம். அதுவும் 12 நாள் வந்தோம். அது என்ஜாய் பண்ணது வேறு. அப்போ 15 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி வந்தது வரை இன்றைக்கி 8 நாள் போனது ரொம்ப ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இன்னொரு தடவை போகிறதுக்கு நாங்கள் எங்கள் குடும்பமே ரெடியாக இருக்கோம். இங்கே வந்து இந்த சாப்பாடுலாம் உங்களுக்கு சூப்பராக ஒத்துக்கிடுச்சு. எனக்கு என்னவுமே பண்ணலை, சளி பிடிக்கலை, காய்ச்சல் வரல, லூஸ் மோஷன் போல, எதுவுமே போல, நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப ஜாலி. ராமரை வந்து சுமார் நான் 6 தடவை பார்த்தேன். சுற்றி பார்த்தேன். நைட்டு பார்த்த ஆராய்ச்சி அதை விட அருமை. என்ன இதை விட அருமை. காலையில் பார்த்தது அதை விட அருமை. எல்லா இடமும் கையாவில் கங்காவில் குளித்தது எல்லாம் இருக்கும். திருவேணி சங்கமம், நைம் சரணில், ஆஹா, வெரி 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 நைஸ். ரஞ்சிதா வந்து நல்ல பொண்ணு, வயசில் கம்மியாக இருந்தாலும் நல்ல இன்டெலிஜென்ட்டாக அழகாக எல்லாமே ஆன்மீகத்தை பற்றி அருமையாக ஒப்பிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு இடத்துக்குமே ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறப்ப இவ்வளவும் தெரிஞ்சிருக்கிறது எப்படி தெரிஞ்சதுன்னு நானே கேட்டு வந்தேன். எப்படி ஃபுல்லாகவே தெரிஞ்சது. எல்லா இடமும் ஒரு இடமும் இல்லை, எல்லா இடமும் தெரிஞ்சது. நல்லாவே சொன்னீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்னொன்றுக்கு அடுத்ததும் நான் ஜாயின் பண்ணுவேன். எங்கள் குடும்பமே ஜாயின் பண்ணுவோம். தேங்க்யூ. கிருஷ்ணன்
இப்பதான் ஆரம்பிக்குது. லக்ஷ்மி ராதாகிருஷ்ணன். யூடியூப்பில் நந்தினி வைப்ஸ்னு ஒரு சேனல் இருந்தது. அவங்க காசி யாத்திரை அந்த மாகங்கா டூரிசமில் போனது அது டே 1 டே 2 அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது மூலமாக மாகங்கா டூரிசம் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக எல்லா வீடியோ வாட்ச் பண்ணி கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடாக இந்த ட்ரிப்பு வந்திருக்கோம். ரஞ்சிதா சூப்பர், பொறுமை, அப்புறம் வந்து பிளானிங், ஃபினிஷிங்கு சூப்பர், எல்லாம் ஆல் பக்கா. ஃபுட்டு, ஸ்டே, ட்ராவல் டே 1லேருந்து இடம் மறந்து போச்சு. நைமிஷாரண்யம். ஆமாம், நைமிஷாரண்யத்துலேருந்து இப்போ கயா வரைக்கும் ரொம்ப சூப்பர், எல்லாமே சூப்பர். நீங்க வரும்போது மாகங்கா டூரிசம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க மேம். எல்லா டூர் பேக்கேஜும் ரஞ்சிதா இல்ல ஒரு நிமிஷம், ஃப்ரீயா இருக்கலாம். நீங்க வந்து நைமிஷாரண்யம் சக்கர தீர்த்தம்லாம் டிவில இதுல பாத்தீங்க, வந்து நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எப்படி இருந்தது? வீடியோல பார்த்து முடியுமான்னு கனவா நினைச்சுட்டு இருந்தோம், எல்லாமே நினைவாயிடுச்சு. போக முடியுமான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அயோத்தியா ராம்லல்லா தர்ஷன். அயோத்தியா ராம் சூப்பர், ரொம்ப சூப்பர். 3 times 4 times கண்ணுல தண்ணியே வந்துடுது. குப்தார் காட் போனோம் ஃபர்ஸ்ட், ரொம்ப சூப்பர். கங்கா ஸ்நானம் அதை விட ஆல் சூப்பர். விஸ்வநாதர் தரிசனம் ஆல் டோட்டலி in 8 days. இல்ல மாகங்கா டூரிசம் கான்டாக்ட் பண்ணுங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க எல்லா பேக்கேஜும். காசில வந்து இந்த லஞ்ச் எல்லாம் ரொம்ப சூப்பர். மிஸ்டர் கோபால் ரொம்ப ஹோம்லி, ரொம்ப டேஸ்டி, ரொம்ப நல்லா இருந்தது. we enjoyed completely. சார் உங்களுக்கு சார் ஹாப்பியா? உங்களுடைய ஏஜுக்கு ஆமா, இவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ரஞ்சிதா இவ்வளோ சின்ன வயசுல 60 வயசு ஆளுங்க இந்த மாதிரி டூர் கண்டக்ட் பண்ணி வெல் மெயின்டைன்ட், இவ்வளோ சேஃபாக அழைச்சிட்டு போக முடியாது. பிளானிங், கம்ப்ளீஷன், ஃபினிஷிங் ஆல் 33 இயர்ஸில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிருக்கீங்க. எல்லா ப்ராப்ளத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிருக்கீங்க, அதுதான் பெரிய விஷயம். எல்லாருக்கிட்டையும் எல்லாருடைய ஆன்சர் கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக எதுவுமே மனசு நிற்காம அந்த ப்ராப்ளம் இல்லாத பதில் சொல்லுங்க. முக்கியமா சாரி ஃபார் இன்டரப்ஷன், முக்கியமா ஒன்று சொல்லணும்னாக்கா காசியில ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் ரிக்வயர்மெண்ட் உண்டாச்சு. அது என்ன எதுன்னு சொல்ல வேண்டாம், பட் அதுக்கு கூட உடனே டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி தென் ஷி ப்ரொவைடட் த சர்வீஸ். அது வந்து உண்மையில எங்களுக்கு இட் வாஸ் கூஸ் பம் ஆக்சுவலி. வி ஹேவ் டு எக்ஸ்பிளைன் தட் அண்ட் வி ஹேவ் அட்வைஸ்ட் ஹர் ஆல்சோ. ஈவன் நெக்ஸ்ட் இதில் பேக்கேஜில் அது ட்ராவல் இன்சூரன்ஸ் செலவு இருந்தால் கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால அதுவும் வந்து உண்மையாகவே சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. ஆக்சுவலாக ஒரு 5 மினிட்ஸில் ஆக்சிடென்ட் ஸ்பாட்டுக்கு நீங்கள் வந்தது பெரிய விஷயம். நான் என்ன எந்த இடம் ஏது எதுவுமே சொல்லவே இல்லை. டக்கில் வந்து அட்டன் பண்ணி எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி டாக்டர் எடுத்து வந்து பண்ணது பெரிய பெரிய விஷயம். உங்களுடைய ஏஜுக்கு, எங்களுடைய ஏஜ்லேயே இது பண்ணுறது கஷ்டம். இந்த ஏஜுக்கு நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம். சாப்பாட்டில் எதுவுமே குறை சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா ரூம்ஸ்லேயும் வந்து நீங்கள் எல்லாமே கேட்டுட்டு எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி தரீங்க, அதெல்லாம் ஆன்சர் பண்ணி டெஃபினட்டாக இந்த மாதிரி ஒரு டூரை நான் இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். அதனால தான் என்னுடைய இதுவாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் டெஃபினட்டாக என் மனசில் இருந்தது அப்படியே கிஃப்டாக உங்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. மேம் நீங்க ஹாப்பியா? காசி ஸ்டே அண்ட் ஃபுட்டு தான் எங்க பசங்களாம் ரொம்ப ஹாப்பி, என்ஜாய் பண்றோம்னு சொல்லி ரொம்ப இது அவங்களாம வரணும்னு ஆசைப்படுறாங்க. என் மருமகளும் நேற்று சொன்னான், நாங்களும் இந்த மாதிரிலாம் வர முடியுமான்னு கேட்டாங்க. கண்டிப்பா அகைன் மாகங்கா டூரிசம்ல இன்னொரு ட்ரிப்பு வருவோம். ஆமா, சூப்பர். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சாட்சின்னு ஒரு சமத்துக்குட்டி ஒன்று வந்திருக்கு எங்க கூட, ரொம்ப சமத்தது. நம்ம ஆத்து பொண்ணு மாதிரி அவ்வளவு பொறுமையா அழகா கோச்சுக்காம ரஞ்சிதா என்ன சொன்னாலும் எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பண்றது எல்லாத்தையும். ரொம்ப எங்களுக்கு அது வந்து டூர் முடிச்சு அவளை விட்டுட்டு போறோமேன்ட்டு எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஒரு இதா இருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் டு சாட்சி. சாட்சி வந்து எல்லா எல்எஸ்சியும் கைப்பிடிச்சு அழகாக அழைச்சிட்டு வந்தது. நம்மளுடைய கிராண்ட் ஆர்டிஸ்ட் கூட பண்ணுவாங்களான்றது டவுட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பெரியவங்களையும் அழைச்சிட்டு வந்து வேன்ல ஏற்றி எல்லாம் பண்ணாங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அசிஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அசிஸ்டன்ட். Jai Shri Ram. ஜெய் ஸ்ரீ. They are all appreciating you and they are all saying we take Sakshi to South India. You like South? Come. You have lots of family in South. Jai Shri Ram. Jai Shri Ram.